ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆலினால் மணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51th கொஷின். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆல்பிட்டோ. மாண்டாக் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது. என்ன நோய்னா டியூபர்குலோசிஸ், காச நோய். 53. யூட்ரோஃபிகேஷனால் மீன் இறப்புக்கு காரணமாக இருப்பது ஆப்ஷன் டி, ஆக்சிஜன் அளவு குறைவது. அடுத்து, கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம்? ஆப்ஷன் பி, நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். 55 கொஷின். அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 51A. 56th கொஷின். தவறான இணையை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4 தவறானது. அதாவது லக்ஷ்மண் சிங்கும் வடிவேல் கோபால் அவங்க 2 பேரும் தப்பாக கொடுத்துருக்காங்க. 57. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் டி, 15 to 29. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டவை எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3 அனைத்தும். அடுத்த கொஷின். கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும் சரியானது. அதாவது அந்த உள்ளடக்கி இருப்பது பிரதிநிதித்துவம், தேர்ட் ஒன்று இருக்குங்களா, அது மட்டும் தான் கரெக்டு. அடுத்து 60. கூற்று. 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. காரணம், இந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 61. கூற்று. கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. காரணம், சுற்றுச்சூழல் அடிப்படையான பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள். ஸோ இதில் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஏ அப்படிங்கிறது ஆரின் விளக்கம், சரியான விளக்கம். அடுத்த கொஷின். 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண் சக்கரபர்த்தி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அவருக்கு 2024ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது. அடுத்த கொஷின். இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தெற்கு கோரமலைகள். நெக்ஸ்ட் ஒன். கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஸ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்னா மின்னிலை விரைவுக்கி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் மேட்ச்சு. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது எரிமலை வெடிப்பு, பாறை குழம்பு, சூறாவளி, கடுமையான காற்று, ஆழிப்பேரலை அப்படின்னா கடலடி நிலநடுக்கம், வறட்சிங்கிறது பாலைவனமாக்கல், ஆப்ஷன் ஏ. சரளை மண் பற்றி பின்வரும் கூற்று எது சரினா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 சரியானது. சரிங்களா, 2 மற்றும் 3 மட்டும்தான் சரியானது. இரண்டாவது இருக்கிற அந்த இரும்பு இருக்கிறது தப்பு. 67. பின்வரும் இந்திய நதிகளும் அதிக ஆற்றுப்படுகை கொண்டது. ஆப்ஷன் ஏ, கோதாவரி. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது. எந்த இடம்னா அஸ்ஸாம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 மட்டும். அதாவது லிம்போ அல்லது லிம்புவும் தோங்காரியா இது ரெண்டும் கரெக்டாக பொருந்திருக்கு, மற்றதெல்லாம் தப்பு. அடுத்து. தாக்கின் இலக்கியம் குதுப்ஷாஹி சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்பட்டது. இதற்கு ஆப்ஷன் ஏ, கோல்கொண்டா. கூற்று. பாமன் ஷா மிக சரியான தாக்குதல் கொடுத்து வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகளை ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திணை செலுத்தினார். இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் ரெண்டும் சரி. அடுத்து 72. மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் ஆப்ஷன் சி, பாலாஜி விஸ்வநாத். 73. அக்பரின் படையெடுப்புகளின் வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. அதாவது அதுக்கு ஆப்ஷன் பி, 2, 1, 3, 4. நெக்ஸ்ட்டு. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். இதில் இந்த கூற்றுகளில் எது சரி அப்படின்னா 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி கரெக்டு. அதாவது அந்த திவானி விசாரத்தில் அழைக்கப்பட்டார், அதுவும் கரெக்டு. வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வை இடத்தில் இருந்தார், இதுவும் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தினை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 4 சரியானவை. ஆரியப்பட்டரும் பாக்பட்டா இவங்க 2 பேரும் கரெக்டு, நடுவில் இருக்கிற 2 பேரும் தப்பு. 76.
மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. தவறானவற்றை கண்டறிக. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர், அதாவது 1 மற்றும் 4 தவறானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல் தொடர்பான மீறல்களை விசாரிக்க எந்த பட்டியல்னா ஆப்ஷன் சி மாநில மற்றும் பொது பட்டியல். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச்சு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2341, அதாவது 124C அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சட்டமேற்றும் அதிகாரம், 125 வந்து ஊதியங்கள், 126 இடைக்கால தலைமை நீதிபதி, 130 வந்து உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பில் காலவரிசைப்படுத்தி ஒழுங்காக அமைக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னர், சர்க்காரியா, அப்புறம் பூஞ்சி. 80, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்லைன்னா ஆப்ஷன் சி ஆர்டிகல் 165. நெக்ஸ்ட் கொஷின், பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்னும் பொருளடங்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஃப்ரெஞ்சு மொழி. ஃப்ரெஞ்சிலேருந்து தான் அந்த பெறப்பட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானதுன்னா 2 மட்டும்தான். அந்த 2வது என்னன்னா இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து 83, அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேசி வேயர். 84, அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகள் தவறான கூற்றினை கண்டறி. ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 வந்து தவறு, அதாவது வரிகளை செலுத்துறதும் தேர்தல்களில் வாக்களிக்கிறதும் தப்பு. 85, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக. ஆப்ஷன் சி ஏகே ராய், எதிர் இந்திய ஒன்றியம், 1982. இது வந்து தவறு. நெக்ஸ்ட் ஒன், முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ விதி 15(4). ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. அதாவது இது மகப்பேறு பற்றி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து மத்திய அரசால் தான் நிதியுதவி பெறுது, மாநில அரசு வராது. நெக்ஸ்ட் கொஷின், கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும். அதாவது கிராம ஜோதி திட்டம், பிஜவ் கர் யோஜனா அந்த திட்டம். 89, இதற்கான ஆன்சர் வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மற்றும் 4, அதாவது SGSYயும் NREGA இது 2 வந்து தப்பு, மற்ற 2 கரெக்டு. இங்கிலீஷில் பாருங்கள் மோஸ்ட்லி. 90க்கு வந்து தீனதயாள் அயோத்தியா திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் சி நகர்ப்புற வறுமையை குறைக்க. 91, ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புனா ஆப்ஷன் சி GST. அடுத்து மேட்சிங்ஸு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4312, அதாவது நிதி கொள்கை வரி விதிப்பு, பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு வீதம், RBI நாணயங்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். நெக்ஸ்ட் கொஷின், முதல் 5ஆம் திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, அதாவது விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறது, அதுக்கப்புறம் இது வந்து ஹராட் டோமர் மாதிரி அடிப்பு, இது 2 தான். அடுத்து 94, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 2 3 4 அப்படி லைனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவுக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. சரிங்களா? அந்த 4மே வந்து கரெக்டு தான். அடுத்து 96, காலவரிசைப்படுத்துக. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 2314, காந்தி இர்வின் ஒப்பந்தம், வகுப்புவாத ஒதுக்கீடு, அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு. 97, பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரம்மஞான சபை. நெக்ஸ்ட்டு, தேசிய குடிமை பணியாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி ஏப்ரல் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டுச்சுன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம், அதுதான் தவறாக பொருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் 50 கொஷின்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் இன் ஆல் மணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.